ஹலோ எவ்ரிவன், வணக்கம். இந்த வீடியோவில் இந்த வருஷம் டான்செட் எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிற அந்த வாக் த்ரூ பார்க்கலாம். டான்செட் எக்ஸாமினேஷன் வந்து என்னைக்கு மார்ச் 25th நமக்கு இந்த எக்ஸாமினேஷன் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. மார்னிங் ஸ்லாட் எம்சிஏ சனிக்கிழமை அன்னைக்கு கிளம்புற 10லேருந்து 12 மணி வரைக்கும். மத்தியான ஸ்லாட் 2:30 to 4:30 நமக்கு வந்து எம்பிஏ எக்ஸாமினேஷன். இதை பற்றின வீடியோ ஏற்கனவே நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் இன்னும் நமக்கு வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஓப்பன் அவுட் ஆகலன்னு. February 1 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி we are on the 7th of February. என்னைக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் இஸ் 22nd February. கையில் ரஃப்லி நமக்கு 2 வாரம் இருக்குது, 15 நாள் இருக்குது. டிலே பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட்ல பண்ண போகும்போது திடீர்னு நமக்கு பேமெண்ட் கேட்வே ட்ரான்சாக்ஷன் நடக்காமல் போகலாம், டெபிட் கார்டு ஏதாவது ஃபெயிலியர் ஆகலாம், இல்லாட்டி அனானிஸ்ட் வெப்சைட்டே பிஸியாக இருக்கிறனால நமக்கு வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அன்றைக்கி லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் எதுவுமே வச்சுக்காமல் இப்போவே பண்ணிடுங்க. எவ்வளோ குவிக்காக பண்ணுறோமோ அவ்வளோக்கு we are peaceful. இந்த வீடியோவில் we going to be walking you through ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்னலாம் தேவைன்னு. ரஃப்லி 20 minutes ஆகும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறதுக்கு. ரைட், அதுக்கு முன்னாடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம முடிச்சதுக்கப்புறம் என்ன அடுத்த ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நமக்கு வந்து 11th of March டென்டேட்டிவ்லி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண விடுவாங்க. 25 எக்ஸாமினேஷன் 2 வாரம் முன்னாடியே நம்மளால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். எந்த வெப்சைட்டில் போய் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது? http://tancet.annainuv.edu/tancet இந்த வெப்சைட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். பண்ணோடனே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். வந்துட்டு லிங்க் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா வில் கம் இன் டு திஸ் லாகின் ஸ்க்ரீன். இது வரைக்கும் நம்ம லாகினே பண்ணாத மாதிரி ஐடியா எடுக்காதனால நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட 10th 12th மார்க் ஷீட், காலேஜ் மார்க் ஷீட்ஸ் இது எல்லாத்தையுமே ரெடியாக கையில் வச்சுக்கோங்க. இங்கே எழுதுகிற பேர் வந்து எஸ்எஸ்எல்சி ஆர் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டில் நம்ம பேர் எப்படி இருக்கோ அப்படி தான் எழுதணும். ரைட், அதில் ஏதாவது இனிஷியல் எக்ஸ்பேண்டடாக இருந்தது, இனிஷியல் முன்னாடி வந்தது, இனிஷியல் பின்னாடி வந்தது, அது எப்படி அங்கே இருக்கோ அதே போலவே நம்ம பண்ணணும். ரைட், அப்புறம் இமெயில் அட்ரஸ். இந்த இமெயில் அட்ரஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணணும்னா 10-12 இமெயில் ஐடி நமக்கு இருக்கும். ரியல் இமெயில் ஐடி இருக்கும், ஃபேக் இமெயில் ஐடி இருக்கும், எல்லாமே இருக்கும். எந்த இமெயில் ஐடி நார்மலாக செக் பண்ணுவீங்களோ, உங்களுக்கு அதில் வந்து டான்செட் பற்றின இன்ஃபர்மேஷன் எது வந்தாலும் நம்ம ரெகுலராக பார்ப்போமோ அந்த இமெயில் ஐடியை கொடுங்க. மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கங்க. அந்த பாஸ்வேர்டை எங்கேயாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக வைக்கிற பாஸ்வேர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஸோ கீப் ஆல் ஆஃப் தீஸ் ஹேண்டி. ஃபைனலி நேட்டிவிட்டி, தமிழ்நாடுவா இல்லை அவுட் சைட் தமிழ்நாடுவான்னு வரும். அப்புறம் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதில் மல்டிபிள் இருக்குது. இந்த ட்ராப் டவுன் பாக்ஸில் எம்பிஏ மாத்திரம், எம்சிஏ மாத்திரம், எம்பிஏ எம்சிஏ, எம்சிஏ எம்டெக், எம்பிஏ எம்டெக், மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் வரும். யூஸ்வலாக வந்து நிறைய பேர் ஒரு எக்ஸாம் தான் எழுதுவோம், ஒரு சிலவங்க 2 எக்ஸாம்ஸ் எழுதுவோம். அக்கேஷ்னலி எல்லாருமே வந்து யாராவது ஒருத்தர் வந்து எம்பிஏ எம்சிஏ எம்டெக் எல்லாம் பண்ணுவோம். ஸோ எது நம்ம கேட்டகரி நமக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கேற்றாப்புல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ தவிர மற்ற கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமினேஷனுக்கு வந்து 1000 ரூபா ஃபீஸு. எஸ்சி எஸ்சிஏல இருந்தோம்னா நமக்கு வந்து 500 rupees ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸ். ஸோ வந்து எம்பிஏ மாத்திரம் அடிங்கன்னா 1000 ரூபா இல்லாட்டி 500 ரூபா. எம்பிஏ எம்சிஏ அடிக்கணும்னா 2000 ரூபா நான் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகரிக்கு. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகரிக்கு 2 எக்ஸாம் அடிங்கன்னா 1000 ரூபாயா வந்திருக்கும். ரைட், ஸோ திஸ் இஸ் த பேசிஸ். அப்புறம் அந்த கேப்சா என்ன நம்பர் வருதோ அதை போட்டுட்டு சப்மிட் போடுங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணால் தான் நமக்கு சப்மிட் வரும். ரைட், முடிச்சோன்னே வில் அகெயின் கம் பேக் டு த லாகின் ஸ்க்ரீன். என்ன இமெயில் ஐடி கொடுத்தோமோ, என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணுமோ முடிச்சிட்டோன்னா அடுத்த ஸ்க்ரீனில் போகிறோம். இங்கே தான் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண போகிறோம். இது வந்து 6 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வி கோயிங் டு ஸ்டார்ட் வித் பர்சனல் டீட்டெயில்ஸ். 2, 4, 6 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பர்சனல் டீட்டெயில்ஸ். ஏற்கனவே நம்ம பேர், இமெயில் ஐடி, மொபைல் எல்லாமே கொடுத்து முடிச்சதுனால இங்கே வந்து ஜெண்டர், கம்யூனிட்டி கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அனெக்ஷர் 2 வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் கேட்டகரியை தவிர வேறு எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்களோட கேஸ்ட் கோடு போட சொல்லுவாங்க. அந்த கேஸ்ட் கோடு வந்து அந்த அனெக்ஷர் 2ல் இருக்குது. அதுலேருந்து எடுத்து கரெக்டாக போட்டுருங்க. ரைட், நேஷனாலிட்டி இஸ் இந்தியன், ரிலீஜன் வந்து ட்ராப் டவுன் பாக்ஸ் வரும். அதுலேயும் நம்ம வந்து என்ன ரிலீஜனோ செலக்ட் பண்ணிக்கலாம். அட்ரஸ், பின்கோட், சிட்டி, ஸ்டேட் என்ன ஸ்டேட்டில் இருக்குமோ, தமிழ்நாடு தான் நம்ம மோஸ்ட் ஆஃபீஸ் இருப்போம். ஸோ அதனால் நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியா இல்லையா, எஸ் நோ. ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட் அந்த ரேஞ்ச் போட்டுருங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சனா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. லாஸ்ட்லி இருந்தது எலிஜிபிள் ஃபார் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவாக இருந்தோன்னா நமக்கு வந்து ஃபேமிலி இன்கம் 2 லட்சம் 2.5 லட்சம் அந்த கேட்டகரியில் இருந்தால், அது கம்மியாக ஃபேமிலி இன்கம் இருந்தால் நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி உண்டு. அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்தால் எஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த நெக்ஸ்ட் பட்டன் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. செகண்ட் ஸ்க்ரீனில் வி கோயிங் டு கோ இன்டு எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ். இதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி உங்களோட மார்க் ஷீட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு காலமில் எஸ்எஸ்எல்சி, 12th ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ, ஹெச்எஸ்சி, டிகிரி இது எல்லாத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நம்ம என்டர் பண்ண போகிறோம். செகண்ட் காலமில் எந்த வருஷம் எஸ்எஸ்எல்சி முடித்தோம், எந்த வருஷம் ஹெச்எஸ்சி முடித்தோம், எந்த வருஷம் காலேஜ் பாஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனல் இயரில் இருந்தீங்கன்னா 2023 பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு போட்டுருங்க. எந்த காலேஜில் படித்தோம், எந்த ஸ்கூலில் படித்தோம், நேம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், எந்த டிஸ்ட்ரிக்டில் அது இருந்து, எந்த ஸ்டேட்டில் அது இருந்து, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. லாஸ்ட்டில் இந்த ரோக்கு வரும் குவாலிஃபைங் டிகிரி, பிஏ, பிஇ, பிகாம், பிடெக்,
பிஃபார்ம் என்ன பண்ணியிருக்கோங்கிறது, என்ன ஸ்பெஷலைசேஷன் வித் இன் தட், பிஏனா எக்கனாமிக்ஸா, ஹிஸ்ட்ரியா, இங்கிலீஷா, இது வந்து இன்ஜினியரிங்னா, மெக்கானிக்கலா, அந்த மாதிரி செலக்ட் ட்ராப் டவுன் இருக்கும். எந்த யூனிவர்சிட்டி, இப்போ நம்ம ஃபைனல் இயரில் இருந்தோம்னா, இந்த வருஷம் தான் முடிக்க போகிறோம்னா, ப்ரீ ஃபைனல் செலக்ட் பண்ணி அதோட பர்சன்டேஜ் கொடுங்க. ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும், ரைட், 5வது செமஸ்டர் இல்லாட்டி 7வது செமஸ்டர் வரைக்கும் இருக்கிற மார்க்ஸ் நம்ம கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம டிகிரி வாங்கிட்டோம் அப்படின்னோம்னா, ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் என்ன மார்க் இருக்கோ அதை என்டர் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னா அகைன் நெக்ஸ்ட் பட்டன் அப்போ தான் உங்களுக்கு வந்து என்டர் பண்ணவே வரும். ஸோ எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் செகண்ட் பார்ட்டும் முடிச்சிட்டோம். தேர்ட், we are going to move into the examination detail. இதில் ரொம்ப சிம்பிள், என்ன சென்டரில் நம்ம எக்ஸாம் எழுதணும்னு கேட்க போகிறாங்க. ஸோ இந்த 15 சென்டர்ஸில் இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எது உங்களுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கோ, சப்போஸ் நீங்கள் வந்து சொந்த ஊர் வந்து உங்களுக்கு மதுரையாக இருக்கலாம், சென்னையில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து சென்னையில் தான் அந்த 25th மார்ச் இருக்க போகிறோம் தெரியுதுன்னா, சென்னைங்கிற சென்டரை செலக்ட் பண்ணிங்க அண்ட் ஃபினிஷ் தட். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். முடிச்சோன்னா வி கோயிங் டு மூவ் ஃபோர்த் ஒன். இங்கே ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நமக்கு இந்த சைஸ் டிட்டர்மைன் சொல்லியிருந்தாங்க. 300x200 ஹைட் அண்ட் வித் 50 கிலோபைட் கம்மியாக இருக்குன்னு. ஸோ கம்மியாக இல்லாமல் நமக்கு வந்து பெரிய ஃபோட்டோவாவோ என்னவோ இருந்ததுன்னா, திடீர்னு நீங்கள் வந்து கேமராவில் எடுத்திருப்பீங்க, அது 1 MB 2 MB ஃபைல்ஸாக கூட இருக்கலாம். நாங்கள் வந்து எம்எஸ் பெயிண்டில் போய் அதை மாற்று அப்படின்லாம் போன வருஷம் சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டி சூப்பராக ஒன்று பண்ணிட்டாங்க. உங்கள் ஃபோட்டோ சைஸ் இதை பேசிக்கலாக இந்த இதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அடியர் பண்ணலைன்னா, இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகிட்டு யூல் கோ டு imagekit.ioங்கிற சைட்டுக்கு போயிடுவோம். போயிட்டு நம்மகிட்ட என்ன ஃபோட்டோ சைஸ் இருக்கோ, இவ்வளோ பெருசாக கூட இருக்கலாம், ரைட், நம்ம வந்து ஆல்பம் இந்த பெரிய ஃப்ரேமில் மாட்டுற மாதிரி ஃபோட்டோவை கூட நம்ம எடுத்து வச்சுருந்துருக்கலாம். அதை இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணி முடிச்சோன்னே இங்கே போய்ட்டு சைஸ் செட் பண்ணுங்கள். 200 வித் ஹைட் வந்து எனக்கு 300 இருக்கணும், ஃபைல் சைஸ் வந்து 50 கிலோபைட் கம்மியாக இருக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டோன்னா இது வந்து உங்களுக்கு அந்த அந்த சைஸுக்கு போத் ஃபைல் சைஸ் ஆஸ் வெல் அஸ் டைமென்ஷன்ஸுக்கு உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அந்த டவுன்லோடட் ஃபைலை மறுபடியும் இங்கே வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்டெப் ஓவர், ரைட். அப்லோடிங் ஃபோட்டோ ஏற்கனவே நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க 200x300 45 கிலோபைட் 40 கிலோபைட்லேயே என்கிட்ட இருக்குன்னா இந்த ஸ்டெப்பே தேவையில்லை, இங்கே டேரெக்டாக அப்லோட் பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் இந்த imagekit.ioவோட லிங்க்குக்கு போய்ட்டு அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ டன். ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 5 இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் திங். இங்கே வந்து சிக்னேச்சருக்கு இதே மாதிரி நம்ம கேட்குற சைஸில் இல்லாமல் இருந்ததுன்னா கிளிக் போட்டு நீங்கள் வந்து imagekit.io போய்ட்டு அதே ரீசைஸ் பண்ணிவிடுங்க. 200 வித் இருக்கணும், 70 ஹைட், ஃபைல் சைஸ் வந்து 11 கிலோபைட் கம்மியாக இருக்கும். இதை முடிச்சு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா நமக்கு டவுன்லோட் பண்ணிடும். டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை மறுபடியும் இங்கே கொண்டு வந்து சிக்னேச்சருக்கு அப்லோட் பண்ணிடும். ஸோ ஸ்டெப் நம்பர் 5ம் ஓவர். இது எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஸ்க்ரீனில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. என்னென்னலாம் இது வரைக்கும் ஃபில் பண்ணோமோ இன்க்ளூடிங் ஃபோட்டோஸ், சிக்னேச்சர் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த ஸ்டெப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பிரதர், சிஸ்டர், அப்பா, அம்மா யாராவது வச்சு இந்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். இங்கே என்ன தவறு இது வரைக்கும் இருந்தாலும் இந்த பேக் போயிட்டு நம்மளால் அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சப்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம மாற்றவே முடியாது. என்ன எரர் இருந்தாலும் அந்த எரரோடையே தான் இருக்கும். அப்போ கன்வெர்ட் பண்ணணும், எதாவது மாற்றணும்னா புதுசாக ஒரு இமெயில் ஐடி போட்டு இன்னொரு அக்கௌண்ட் எடுத்து தான் பண்ணணும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா சப்மிட்னு கொடுங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் அண்ட் சப்மிஷன், திஸ் இஸ் 6th ஸ்டேஜ். இது முடித்தோன்னே நமக்கு பேமெண்ட்டுக்கு வந்துடும். நம்ம வந்து பேமெண்ட் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக பண்ண முடியும். ஒரு எக்ஸாம் தான் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ஸ்டூடெண்ட் வந்து MBA மாத்திரம் தான் எழுதுறேன் அப்படின்னு இருக்காரு. ஓப்பன் கேட்டகரியிலேருந்து எழுதுறதுனால அவருக்கு 1000 rupees ஃபீஸாக இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை எக்ஸாம் எழுதுறீங்க, என்ன கேட்டகரியில் வருவீங்களோ அதுக்கேற்றாப்புல ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லும். இது சப்மிட் மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து பேமெண்ட் கேட்வே கொண்டு போயிட்டு பேமெண்ட் முடிஞ்சிடும். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் ஓவர் வித் திஸ். ரைட். எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ 10ஆம் தேதிக்குள்ளே பண்ணி முடிச்சிருங்க. ஸோ டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ரைட். முடிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே நீங்கள் டான்செட் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒண்டர்ஃபுல். 45 days இஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் டைம் டு டூ ஜஸ்டிஸ். ஏற்கனவே நீங்கள் ஆரம்பிச்சதுனால இன்னும் 45 நாள் ரஃப்லி டைம் கையில் இருக்குது. நமக்கு 6 வாரம் கையில் இருக்குது. இந்த 6 வாரத்தில் டான்செட் எக்ஸாமினேஷனுக்கு படிக்க முடியுமா? நிச்சயம் முடியும். டான்செட் எக்ஸாமினேஷனில் டாப் ஸ்கோர் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு தேவையானது வந்து ரஃப்லி அபவுட் 150 hours ப்ரிப்பரேஷன் தான். இப்போ நம்ம கையில் வந்து 45 நாள் இருக்குது. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணோன்னா 135 மணி நேரம். கடைசி ஒரு வாரம் ப்ராப்ளி ஒரு 4 to 5 hours இன்வெஸ்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட அந்த 150 மணி நேரம் நல்லா கொண்டு வர முடியும். 150 hours இன்னையிலேருந்து ஆரம்பித்து படித்தாலும் டான்செட்டில் நம்ம வந்து டாப் ரேங்க் வாங்குறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. டான்செட் எக்ஸாமினேஷனோட பியூட்டி என்னென்னா நமக்கு ஃபைனல் அட்மிஷன் என்ன காலேஜில் கிடைக்கும், அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க எடுத்துக்க போகிற ஒரே ஒரு இன்புட் வந்து நம்மளோட டான்செட் மார்க் தான். காலேஜில் நம்ம 50% மேலே இருந்தால் போகிறோம். நம்ம காலேஜ் டாப்பரா இல்லை அரியர்ஸ் வச்சு பாஸ் பண்ணோமாங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. நம்ம ஸ்கூல் டாப்பரா, ஸ்கூலில் வந்து நம்ம 70% 60% தான் எடுத்தோமா, அதை பற்றி கவலை இல்லை. இது வரைக்கும் உங்கள் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் நல்லா இருந்ததுன்னா வெரி குட். சுமாராக தான் இருந்தது, நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒரு கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்ல காலேஜில் MBA பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த டான்செட் ஒரு எக்ஸாமினேஷனுக்கு எஃபர்ட் போட்டு இந்த 45 days நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி படிச்சிங்கன்னா கூட யூ கேன் மேக் அ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் டு யுவர் அகாடமிக்
அவுட்புட் ரைட். நம்மளோட இந்த ரெஸ்யூமே பயோடேட்டாலாம் எழுதுவோம் இல்லையா, டாப் எம்பிஏ காலேஜில் தமிழ்நாட்டில் இருக்கிறதுல நல்ல ஸ்கோரோட வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களோட கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸே பிரைட்டன் பண்ணி கொடுத்துரும். எப்படி படிக்கிறது? ஆன்லைன் கோர்சஸ் அசென்ட்டில் அவைலபிளாக இருக்குது. asnt.in/onlineங்கிற இடத்துல போயிட்டு ட்ரையல் அக்கௌண்ட் எடுங்க. ஃப்ரீ லெசன்ஸ் இருக்குது, ஃப்ரீ சாப்டர்ஸ் இருக்குது. அதை முதல்ல படிக்க பாருங்கள். அதில் படித்து இந்த ஆன்லைனில் நம்மளால் கற்றுக்க முடியும், நம்மளால் எஃபர்ட் போட்டு ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்தில் படித்தா வந்துடும் கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டி யூ கேன் கன்வெர்ட் திஸ் இன்டு அ ஃபுல்லி பெய்ட் கோர்ஸ் அண்ட் ஆக்சஸ் ரிமைனிங் டாபிக்ஸ். யார் சொல்லிக் கொடுத்துருக்கா? ஸ்வேதா மேடம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. TANCET 2005 டாப்பர். நான் வந்து குவான்டிடேட்டிவ் ரீசன்ஸ் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ரைட். இதை வந்து எங்களோட வெப்சைட்டில் இந்த இடத்துலையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம ஆப் இருக்குது, asnt.in/app. ஆண்ட்ராய்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் வந்து இதை கற்றுக்க முடியும். வெதர் யூ லேர்ன் இட் ஆன் த வெப்சைட் ஆர் ஆன் த ஆண்ட்ராய்டு ஆப், 45 days தயவுசெய்து எஃபர்ட் போட்டு படிங்க. TANCETல ஹை ஸ்கோர் எடுங்க. வில் கெட் இன்டு அ வெரி குட் காலேஜ் அண்ட் வில் ஹேவ் அ பிரைட் ப்ராஸ்பெக்ட். பெஸ்ட் விஷஸ்.